வணக்கம் மக்களே, உங்களுக்காக நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா புத்தவன் காலில் விழுகிறாராம. அந்த மந்திரி வந்து கேள்வி கேட்டார், போய் ஏன் அவங்க காலில் விழுகிறீங்கன்னு. அதுக்கு மன்னர் ஒன்றும் சொல்லலை. கொஞ்ச காலம் கழிச்சு அந்த கேள்வி கேட்ட மந்திரி கிட்ட ஒரு கட்டளை போடுறாங்க. முதல்ல நீ ஒரு ஆட்டோட தலையை போய் வெட்டிட்டு வா, அதுக்கப்புறம் புளியை வேட்டையாடி புளியோட தலையை வெட்டிட்டு வா, அது கடைசியில் ஒரு மனுஷனோட பணத்தை தலையை வெட்டிட்டு மன்னர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த மன்னர் முதல்ல நீ இப்போ இந்த ஆட்டு தலையை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வந்துட்டார். ரெண்டாவது ஜமீன்தார்கிட்ட போய் புளித்தலையை கொடுத்தாரு, அதையே காசை கொடுத்து வாங்கிட்டு வந்தார். ஆனால் கடைசியில் தான் மனுஷன் தலைக்கிட்ட இலவசமாக கொடுத்து கூட வேண்டான்னு பயந்து ஓடினாங்க. அப்போவும் மந்திரி கேட்டார், ஏன் மன்னா இப்போ இப்படி 3 தலையை வெட்டி விற்க சொன்னீங்கன்னு. ஆட்டுத்தலை எதுக்கு போச்சு? கறிக்கு போச்சு. புலித்தலை எதுக்கு போச்சு? அந்த வம்சத்துக்கு பெருமையை காட்டுறக்கு. மனுஷ தலை மட்டும் ஏன் வாங்கலை? ஏன்னா மனுஷனோட தலை விலை இல்லாதது, அதை ஃப்ரீயாக கொடுத்தாலும் கூட வாங்க மாட்டாங்க. அதனால தான் நான் இந்த விலை இல்லாத தலைக்கு எதுக்கு இந்த ஆணவ கௌரவம் பேச்சும் புண்ணாக்கெல்லாம். இதுலேருந்து நான் என்ன கதை நான் சொல்ல வரேன்னா, நம்ம மற்றவங்களுக்காக வாழ முடியாது, நமக்காக தான் வாழ முடியும். நன்றி, வணக்கம்.